அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபேக்ட் ஆஃப் கேஸு, இஷ்யூஸு, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் உங்களை ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோர்ட்டில் நடக்கிற மாதிரியே உங்களை தயார் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். இது சிபிசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீடியோவாக போடுறேன். இதற்கு முன்னாடி மூன்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மிக எளிமையாக உங்களுக்கு புரிய வந்துடும். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை படிக்கிறோம் பாருங்க. ஏ என்கின்ற ஒருவர் தமிழ்நாடு அரசிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருகிறார். ஏக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்பியூட் ஏற்படுது போல. அதன் காரணமாக ஏ என்கின்ற நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, அரசாங்கத்திற்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கை தொடருகிறார். ஆனால் வழக்கு தொடர்வதற்கு முன் சட்டப்படி கொடுக்க வேண்டிய முன்னறிவிப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ். ஆக்சுவலாக ஒரு சில வழக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுக்காம வழக்கை தொடர முடியாதுன்றதை நான் நினைவில் வச்சுக்கிங்க. இந்த செக் பவுன்ஸ் கேஸு ஒரு சில வழக்குகள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா செக் பவுன்ஸ் கேஸு. 138 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ், ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் இல்லாமல் உங்களால் வழக்கை தொடர முடியாது. அதே போல தான் ஒரு அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர வேண்டுமானால் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் மிக முக்கியம். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது உங்களுடைய பிரச்சனையை ஒரு நோட்டீஸாக ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு போஸ்டெல்லாம் அனுப்பிச்சி வச்சிடணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரியான முன்னறிவிப்பு இந்த கேஸில் வழங்கப்படவில்லை. இப்பொழுது அந்த வழக்கு நிலைத்திருக்குமா அல்லது அறிவிப்பு இல்லாததால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமா? இவ்வளவுதான் கொஸ்டின். ஆங்கிலத்தில் மேலே இருக்குது, தமிழில் கீழே இருக்குது. நீங்கள் பார்த்து படிச்சுக்கிங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு நீங்கள் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறீங்க. நீங்களாக ஃப்ரேம் பண்ணுறது தான் இஷ்யூஸு. சும்மா போட்டு இங்கே அங்கெல்லாம் மக்கப் பண்ணாதீங்க. மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி இது கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் என்பது பார்த்திங்கன்னா லா சப்ஜெக்டில் உதவாத ஒன்று. யாருன்னா மனப்பாடம் பண்ணி நல்லா எழுதுகிறாங்கன்னா அவங்களாம் அதை நல்லா படிக்காத நபர்கள் தான் நான் சொல்ல முடியும். ரியல் லைஃபோடு கனெக்ட் பண்ணி யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா சரியான ஒரு நபராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜொலிக்க முடியும். இவ்வளோ தான் விஷயம். இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச இஷ்யூஸை நான் இங்கே ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்யூஸ் வேறு எதாவது நல்லது இருந்தால் நீங்களும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதில் 4 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. 5, 6, 7ன்னு நீங்கள் அதிகப்படியான இஷ்யூஸை கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லை 2, இல்லை 3 உங்களுடைய விருப்பம் தான். வெதர் ஏ இஸ் ஹேவிங் ரைட்ஸ், முதல்ல ரைட்ஸ் இருக்கான்னு நான் கேட்குறேன். ஃபைல்டு சூட் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏக்கு வழக்கு போட அதிகாரம் உள்ளதா அப்படின்னு கேட்குறேன். எஸ், அதிகாரம் உள்ளது. இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் உள்ளது. யார் கொடுத்துருக்காத? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. 2வது இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுற பாருங்க. வெதர் ஏ ஃபைல்டு சூட் வித்தவுட் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். நோ, வேலிடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். வெதர் அர்ஜென்ட் ப்ராப்ளம், ஏதோ அவசர தேவை இருக்குது அவருக்கு. ஏக்கு பார்த்தீங்கன்னா அவசர தேவை இருக்குது, அது பீப்புளுடைய நலனுக்காக இருக்குது. அட் த டைம் கூட இந்த நோட்டீஸ் முக்கியமாக நீடான்னு கேட்குறேன். நோ, அந்த மாதிரியான நேரத்தில் தேவையில்லை. நாளைக்கு செத்து போகிறவனுக்கு இன்றைக்கி என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு நம்ம பதில் கேட்கணும்? தாராளமாக வழக்க போடலாம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். வெதர் த டிஸ்மிஸ்டு பெட்டிஷன் வித்தவுட் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் 2 நிலைப்பாடு எனக்கு இருக்குது. எஸ்ன்னு இருக்குது, நோன்னு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு வந்திருக்கு, நோன்னு வந்திருக்கு. எஸ்ன்னா என்ன, நோன்னா என்னன்னு தனித்தனியாக நீங்கள் பகுதியாக பிரித்து எழுதி ஆகணும். நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய வேலைகள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதிகபட்சமாக 5 பக்கம் எழுதுனா 20 நிமிஷத்தில் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் மிக எளிமையான பகுதியும் கூட. உங்களுடைய மனதிலிருந்து நேரடியாக வரக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இன்னும் பெருசாக ஒன்றும் நீங்கள் படித்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த பகுதியில் ப்ராக்டிக்கல் பகுதின்னு நினச்சிப்போம் நம்ம. இதை என்ன செக்ஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80 ஆஃப் சிபிசி இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னொன்று ஆர்டர் 27 ரூல் 5 சப் கிளாஸ் ஏ ஆஃப் சிபிசி இன்வால்வ் ஆகிருக்கு.
இதற்குண்டான கான்செப்ட் என்னன்றது இந்த இடத்துல தெளிவாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். செக்ஷன் 80 ஆஃப் சிபிசி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அல்லது அரசு ஊழியர்களின் மீது வழக்கு தொடரும் பொழுது குறைந்தது 2 மாதங்கள் அறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80 சொல்கிறது. அரசாங்கத்தின் மீதோ அல்லது அரசாங்க ஊழியர்கள் மீதோ வழக்கு தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 மாதம் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் கொடுத்து ஆக வேண்டும். என்ன ப்ராப்ளம்ன்றது நீங்கள் நரேட் பண்ணி ஒரு நோட்டீஸ் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு கொடுத்தீங்கன்னா 2 மாதம் கழித்து தான் உங்களால் வழக்கை தொடர முடியும். அப்படி இல்லைன்னா அதற்குள்ள ஏன் அந்த 2 மாதம் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்குன்ட்டு தனி வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். மேலே வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் சூட் பை அகைன்ஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை ஃபுல்லாக பார்த்துட்டதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 பக்கம் என்ன உங்களால் 10 பக்கம் கூட எழுத முடியும் இந்த டாப்பிக்கில். அந்த 2 மாத காலத்திற்குள்ளே உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அந்த வழக்கு நமக்கு தேவையில்லை. அதனால தான் அந்த ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய ப்ராப்ளத்தை அரசாங்கத்துக்கு தெரிய வச்சுட்டோம். 2 மாத காலத்தில் அவங்களால பண்ண முடியலன்னா தான் நம்ம கோர்ட்டுக்கு போகணும். அதற்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு போனால் அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செக்ஷன் 27 இந்த இடத்துல ஆர்டர்னு மாற்றிங்க. ஆர்டர் 27 ரூல் 5A என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர தேவைக்காக, இந்த இடத்துல நான் அர்ஜென்ட் நீடுன்னு போட்டிருந்தேன்னா எந்த இடத்துல போட்டிருந்தேன், அர்ஜென்ட் ப்ராப்ளம் போட்டிருந்தேன் பாருங்க. ஸோ அவசர தேவைக்காக நீதிமன்றத்தின் அனுமதியுடன், நம்ம கூட பாருங்க, நீதிமன்றத்தினுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் முன்னறிவிப்பு இன்றி வழக்கை தொடர அனுமதிக்கலாம். கோர்ட் மேபி, அவ்வளோதான், நாட் ஃபார் ஷெல். ஆனரபிள் கோர்ட் நினைத்தால் அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக செக்ஷன் 80 ஆஃப் சிபிசியை பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ அவசர தேவை, சரியான தேவை இருக்குது, சரியான கான்செப்ட் தான் போது ஆனரபிள் கோர்ட்டு டக்குன்னு அதை வழக்காக மாற்றிக்கும். அது இல்லாமல் கண்டிப்பாக வழக்கு நம்பர் கூட ஆகாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஃபேக்ட் ஆஃப் கேஸ் இதெல்லாம் எழுத போகிறீங்க. இதை எழுத போகிறீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சிபிசியில் வீடியோ இருக்குது. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதெல்லாம் எழுத போகிறீங்க. ப்ரீஃபாக எழுத போகிறீங்க எல்லா செக்ஷனையும். கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது. கேஸ் ஸ்டடி என்னன்றதை பார்த்துடலாம். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சிபி ஏஜென்சிஸ் ஆல் இண்டியா ரெக்கார்ட் இன் 1960 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு 1309 என்ற பேஜ் நம்பரில் இருக்குது. என்ன சொல்ல வருது இந்த கேஸ் ஸ்டடினா, சிபி ஏஜென்சி அரசு துறையினர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை செய்து ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க போல். அந்த டெண்டரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று ஏற்படுது. அந்த ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து வழக்கு அரோஸ் ஆகுது. அதாவது அந்த ஒப்பந்தத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல், பணம் கொடுக்கல் வழக்கு தகராறு, இல்லை வேலைகள் பார்த்திங்கன்னா கூட குறைய, இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கிறதுனால சிபி ஏஜென்சிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாகுது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி ஏஜென்சி நேரடியாக பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட வந்துடுது. கோர்ட்டுக்கிட்ட வந்துடுச்சு, நம்பர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கு நடக்குது. வழக்கு நடக்கும்போது ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது. அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு முன்னர் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் கட்டாயமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை எடுத்து வைக்குது. ஸோ ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிச்சு ஆனரபிள் கோர்ட்டு. இப்போ அதற்குண்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது பாருங்க ஆனரபிள் கோர்ட்டு. செக்ஷன் 80 ஆஃப் சிபிசி என்பது வெறும் நடைமுறை அல்ல, சும்மா இது ஒன்றும் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஸ்டாட்யூட்டரி மேண்டேட் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துது. அது சட்ட ரீதியான கட்டாயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க ஆனரபிள் கோர்ட்டு. அதனால் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் கொடுக்காத வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். அப்போ இந்த கொஸ்டினில் உங்களோட ஆன்சர் என்ன, கன்க்ளூஷனில் இந்த வழக்கை பொறுத்த வரையில் அது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கணும். ஏன்னா சிபி ஏஜென்சின்றது ஒரு நிறுவனம்ன்றது பார்த்திங்கன்னா மக்களில் வந்து சேர மாட்டாங்க. ஏதோ பிரச்சனை இருக்குது, ரோட்டில் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் இல்லாமல் நம்மளால் வழக்கு தொடர முடியும். இது ஒரு நிறுவனம். அதனால் உங்களுடைய ஆன்சர் என்ன, இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. மேலும் செக்ஷன் 80 சப்கிளாஸ் சி என்பது மிகவும் கட்டாயம் என வலியுறுத்தி கூறப்பட்ட ஒரு வழக்கு ஆகும். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி இல்லாமல்
சூட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டாலும் சரி, அல்லது இந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்டாலும் சரி, இந்த வழக்கை இல்லாமல் உங்களால் வெளில வரவே முடியாது எக்ஸாம் ஹாலில் இருந்து. அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் டிஸ்மிஸ் செய்யப்படும் நினச்சிக்கிங்க. ஒரு மதிப்பெண் வேணுமா வேணாவா? நம்மளுக்கு வேணும். அதன் காரணமாக இந்த வழக்கை நீங்கள் மனசில் நிலை நிறுத்திக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய ஊர் மற்றும் பெயரை எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் அல்லாது சிபிசி கலர் ஒர்க் புக் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். தேவைப்படுபவர்கள் இந்த நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.